கறி எதா இருந்தாலும் நான் பிரச்சனை வருதுன்னா சொல்லு, கேமராமேன் போய் பார்த்துப்பாங்க. கேமராமேனே ஒருத்தர் பார்த்துக்கணும். ஸோ இன்னைக்கு பீச் பக்கம் வந்து டென்ட் போட்டா எல்லாரும் இருப்பாங்க, கொஞ்சம் குஜலா மஜாலாலாம் இருக்கும். ஐயோ செம்மையா இருக்குடா தண்ணி. 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்து சேனல்லாம் பார்க்கும்போது கீழே விழுகிற தெளியக்கூடாது, அதான் உட்காந்து விளாட்லான்னு. உங்க போற நீங்களே பார்த்துக்கோங்க, நீங்க தான் சாட்சி. சரிங்களா? பாத்தீங்கன்னா டைவ் போட்டு யார் ஹைட்டா குதிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சாங்க. சரிங்களா? டைவ் போட்டு போலாம். இங்க இருந்து டைவ் அடிக்கணும். சரியா? டைவ் அடிச்சுட்டு யார் ஹைட்டா குதிக்கிறாங்களோ அவங்க 1 2 3. இன்னொரு தடவை இருக்கு போட்டு. சரிங்களா? இன்னொரு தடவை அடுத்த தடவை. சரியா? 2 அவன் யாரா உள்ள கை தட்டனவன்? நான் என்ன சர்க்கஸா கட்டனே? அடிச்சாடா. பேக் போட்டில அடிச்சியா? உள்ள முக்கியலாமா? வாங்கிடுவா. ஓ டக்கு முக்கிய எடுத்துங்க. டக்கு முக்கியா. அட பாவி சண்டாளா. நீ எல்லாம் ஒரு தாயா? ஒரு சைடு கேப்பா, நீ எல்லாம் ஒரு தாயாவா? விசாஸ் மாதிரி முக்கிறீங்க என்ன? அவனுக்கு ஏதோ தெரியாட்டி நீயே போட்டு கொடுப்பேன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் அம்மரே. ஒரு செகண்ட் அவன் பயப்படல, பயந்துட்டேன். என்ன இருந்தாலும் அஸ் அ மதர், அஸ் அ பாசம், அஸ் அ அன்பு, அதெல்லாம் வந்து ஒரு செகண்ட் வந்து யாராச்சும் அடிச்சிருவாங்களோ, குழந்தைய தூக்கிட்டு வந்து என்னடி பண்ண அதே ஏதாச்சும் கேட்டுருவாங்களோ, பயம் வந்துருச்சு டக்குன்னு. சும்மா அப்படி ஜாலியா உட்காந்துட்டு இவ்வளவு கும்பரங்க இருக்கும் நல்லதான் செஞ்சா லேட்டா தான் தராரு, உடனே தர நியாயமா நியாயமாடா. ஆத்துக்குள்ள ஏலேலோ அகிலோ அகில அகிலா சேத்துக்குள்ள ஏலேலோ செண்பகப்பூ அகில அகிலா செண்பகப்பூ அகில அகிலா செண்பகப்பூ அகில அகிலா செண்பகப்பூ அகில அகிலா. ஏய் அடுத்த லைன் எல்லாம் அப்புறட்டா கட் பண்ணு, அதே இடத்துல சுத்தாத. எவ்வளவு அவன் நடிப்பான். பிரைவேட் பீச் இருக்கிற மொத்த பீச் பண்றீங்களா? உள்ள போறீங்களா? ஃபன் பண்ணிட்டு அடிச்சாங்க. ஏன்னா உள்ள கொஞ்சம் ஜிகலா பார்க்கலாம் இருக்கு, அதெல்லாம் பார்க்கறவங்கள பார்த்துட்டு சரி டாடா 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 சொல்லு, டாடா சொல்லு. அந்த அக்காவை பார்க்க போறாங்க, அங்க 2 அக்கா இருக்காங்கல்ல, இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது. சரியா? வா 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 வா. ஆச்சி கூப்பிடு, ஆச்சி கூப்பிடு. அவன் கிடக்குறான். பாரஸ் பாரஸ் குமார் இன்னும் ரொம்ப நேரம் அந்த பையன் ஃப்ரெண்ட் ஆகும். அப்புறம் அவனே கை கொடுத்து ஃப்ரெண்ட் ஆயிட்டான். ஓகே ஓகே யூ வாண்ட் எல்லாம் குளிச்சு முடிச்சாச்சு மக்கா. இல்லை குளிச்சு முடிச்சு அடுத்து நம்ம டிக்கெட்டுக்குள்ள அதை சொல்லியிருந்தாங்களா அண்ணி, அந்த பீஸாலாம் வாங்கலாம் அப்படின்னு. அந்த டிக்கெட்டை யூஸ் பண்ணி இங்க இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல என்ன வேணா வாங்கி சாப்பிட்டுக்கலாம். பிஸா வந்து இவனுக்கு தெரிஞ்சனால அவங்க பிஸான்னு ஏதோ மைண்ட் செட் அதை சொல்லிட்டு இருக்கா. ஜஸ்ட் சாப்பிட்டுக்கலாமா? ஃபுல் வெயிலே கேமராமேன் 2 நிமிஷத்துல விழுந்துருவாரு. அந்த 2 நிமிஷத்துக்குள்ள நம்ம ஏதாச்சும் போய் ஜூஸ் ஏதாச்சும் ஃபர்ஸ்ட் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றத பத்தி யோசிக்கலாம். அங்கிருந்து வரவே எப்படி வெயில கட்டி கரிஞ்சு இந்த மாதிரி டவுன் ஆகி தான் வருவான்னு தெரிஞ்சு கரெக்ட் அங்க பேரு சென்டர்ல கட்டி வச்சிருக்கானுங்க. ரிவைவ் எது தொட்டாலும் 2 தினாரம். தொடாத தொடாதன்ற. நம்ம என்ன வாங்கலாம்? உனக்கு வந்து ப்ளூ மொஜிட்டோ, உனக்கு ஐஸ் ஒயிட் மக்காலோ. சரியா? மொக்க இல்ல மொக்கோ மோக்காடா மோக்காடா மோக்கோ. சரியா? எனக்கு ஐஸ் சாக்லேட், அன்னைக்கு ஐஸ் கேரமல் லாட்டு. சொல்லிடு. என்ன கோத்துறோம் உனக்கு? இவனுக்கு சொல்ல தெரியாது. என்ன கோத்துறோம் இல்லறாங்க இல்ல ரகடா பேசுன. நீ பேசினா ஓடியே போயிருவா. இப்ப பாத்துக்கோங்க, லைன்ல நின்று பேசுவேன்னு போவோம். அங்க போயிட்டு அவளே ஓடிடுவோம், பயந்து ஓடிடுறீங்க. நான் ஃபுல்லா பேசிடுறேன். நம்ம 2 பேர் தான் இருக்கோம், ரீசெண்டா முடிச்சுக்கோங்க. ஓகே தென் 1 இங்கடா காணாது. எங்கடா இங்க இருக்கா? ஐஸ் ஒயிட் மொக்கோ 1. ஓகே லார்ஜ்
Yeah, both large. Iced caramel latte large. Yeah, caramel latte large. Then iced chocolate large. Okay. Then நீங்க கேட்ட ப்ளூ மொஜிட்டோ 4 ஆர்டர். மொத்தம் எவ்வளவு தெரியுமா ஆச்சு? டிக்கெட் கவுண்டர் 8 தினம் அந்த டிக்கெட். இப்போ நான் 600 பில்ஸ் நான் நம்மளோட காசு போட்டு. அப்ப 8 தினம் ஃப்ரீயா? 8 தினம் ஃப்ரீ நமக்கு. பரவாயில்லை, நல்லா இருக்கு பிசினஸ். பிரைவேட் பீச், பீச்லயும் விளையாண்டுக்கலாம். அப்புறம் சாப்பாடு இந்த மாதிரி பிசினஸ் நம்ம ஆரம்பிச்சாலோ போற இடத்துல டீ கடையில இருந்து இந்த மால், அந்த மராசி மால் போயிருந்தோம். அந்த மால்ல இருந்து இப்ப இங்க வந்து பீச் வரைக்கும் வந்துட்டானுங்க. நேத்து போகும்போது இதெல்லாம் கூட ஓகே. நேத்து வண்டியில போகும்போது நகைக்கடை பார்த்துட்டானுங்க. இவர் இருக்காருல்ல, இந்த துரை வந்து சொல்றாரு, எனக்கு ரொம்ப நாள் அவசரம், நகைக்கடை போட்டு நகைக்கடை ஓனரா உட்காருப்பாங்க. ஏன்னா அவனோட 4 தடவை அந்த ட்வின்ஸ் ப்ராப்ளம் சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணு வந்து நகைக்கடையில தான் வேலை செஞ்சுச்சு. அதுக்காக இல்லைங்க, அதுக்காக தான் அந்த நகைக்கடையில வேலை கிடைக்குமா தேடி போயிருந்தாங்க. வேலைக்கு போயிருந்தேன். கோயம்புத்தூர்ல எல்லாம் போகும்போது குளிக்க சர்பத் வந்து போட்டு கிளாஸ்ல போட்டு தூக்கி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவனும் நம்ம கேரமல் சொல்லியிருந்தோம்ல, அது வந்து பண்ண போறாரு. Big fan of Kufa, so maybe your camera might not catch me. Brother, just throw it hand. This queen there is maybe Oh, it's blast. அவர் தூக்கி வச்சா எல்லாம் குழந்து போதும், அதனால தூக்கி வச்சுறது எல்லாம் சும்மா ஷேக் பண்ணி பண்றாடி. திஸ் கேரமல் அவன் குளிக்கு சர்பத் மாதிரி குளிக்கு காஃபி. குளிக் காஃபியா? குளிக்கு காஃபி. குளுக்குன்னா ஒரு குளுக்கு. எது அழகா இருக்கோ அது எனக்கு. நம்ம ஐட்டம் ஒயிட் சாக்லேட் வந்துருச்சு. பாப்போ எல்லாத்துக்கும் எல்லாம் ஷேரிங்க. யாரி எல்லாத்துக்கும் எல்லாமே ஷேர். ஷேர் சூப்பரா பண்றாங்க. தேங்க் யூ. வாங்கியாச்சு. இது உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் இது ஒரு வாய் கூட வைக்கவே இல்லை. விளையாடுறது இப்படியாச்சும் குடிக்க முடியுதுன்னு சந்தோஷப்பட்டுக்கிறேன். செம்மையா இருக்கு, நல்லா இருக்கு. சன்செட் ஆயிடுச்சு, பேக்ரவுண்டு சூப்பரா இருக்கு. காஃபி குடிக்கிறியா? குடிக்க மாட்டேன். துரை எங்க போனாலும் நம்ம எப்பவுமே ஒண்ணு வாங்குவோம். இந்த துரை மட்டும் தனியா ஒண்ணு வாங்கி சாப்பிடுவார். எதுக்கு ஏத்த மாதிரி அடிக்கிற சூட்டுக்கு காஃபி குடிப்பேன். நான் குடிப்பேன் கோல்டு காஃபி வாங்கி நான் குடிப்பேன். இது மாதிரி கூலிங் ஐஸ் லெமன்லாம் போட்டு குடிக்கணும். செம்மையா இருக்கும். முறை கொஞ்சம் குடிச்சுக்கலாமா? அலோ பண்றீங்களா? என்னை விட்டு ஜாலியாக குடிச்சிருக்கீங்க. ஒருத்தருக்கு வாங்கலையே, சரி ஒருத்தர் வாங்கி போயிருக்கானே ஒன்னா வந்துட்டு குடிப்போன்னு, அதெல்லாம் இல்லை. விட்டு குடிக்கிறது. உனக்கு வாங்கி தரமே சந்தோஷப்பட்டு இருக்குடி. என்னோட துணி துவச்சிட்டு இருக்கான். மிஷின் நினைச்சியோ? பாரு டிஷர்ட்டும் எவ்வளோ டிஜே மாதிரி கூட்டிட்டு வந்தேன். அமெரிக்காங்கார மாதிரி கூட்டிட்டு வந்தா அம்மஞ்சக்கா கடை மாதிரி ஆயிட்டான் மூஞ்சி. அங்க பாரு எல்லாரும் ஒன்னதான் பாத்துட்டு இருக்காங்க. இவர் வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணா, மண்ணுல விளையாண்டா, தண்ணியில விளையாண்டா. அதுக்கப்புறம் தண்ணியில ஒரு குட்டி பாப்பாஸ் எல்லாம் இருந்துச்சா, அவங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட் ஆயிட்டான். அவனே கை கொடுத்து ரொம்ப நேரம் பாத்துட்டே இருந்தான்டா. ரொம்ப நேரமா அது குட்டி பையன், அரபி பையன் கை கொடுத்துட்டே இருந்தான். அவன் பாக்கலாம், அது ஒரு 2 years old தான். அவ கடைசியில எல்லாம் ஃப்ரெண்ட் ஆகி அவங்க ஃபேமிலி எல்லாம் ஃப்ரெண்ட் ஆயிட்டான். சோஷியலா பழகணும் எல்லாத்துலயும். அப்பதான் பல நாட்டுக்கு போக வேண்டியது இருக்கு, பல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு, பல கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்க வேண்டியது இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா இவனுங்க மாதிரி மட்டும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸே அந்த பொண்ணே வந்து நம்பர் கொடுத்தாலும் உனக்கு வாங்க மாட்டானுங்க. அந்த அளவுக்கு துப்பா கூறு. உனக்கு பேச்செல்லாம் பெரிய இவனுங்க மாதிரி பேசுவானுங்க. சரியா? ஆனா நம்பாது. நம்ம கூட எக்ஸ்ட்ரா வாங்கியாச்சு. சரியா? இதேவா? அதேதான் புரியுதாங்க. இப்பதானே வாய் பேசுனா. இந்த வெயில அப்படின்னா காஃபி குடிப்பேன். இப்போ ஆமா, உனக்கு முஜிட்டோ தான குடிச்சிருச்சு. இந்த வெயில எவனாச்சும் காஃபி குடிப்பானா? அந்த பாட்டில் குடிப்பானா? அந்த கப் எடு. 1 2 இங்க எவ்வளவு வாய் பேசுறது? இங்க 3. ஆனா பாருங்க, மிக்ஸ் பண்ணி அடிக்கிற முஜிட்டோ. இது என்னதுடா? என்ன சாக்லேட் காஃபி, கேரமல் காஃபி மிக்ஸ் பண்ணி அடிச்சிருக்காரு. இல்லாட்டே 40 தடவை நாளைக்கு 50 60 தடவை. நல்லா இருக்கு பாருங்க. இதுக்கு பாருங்க, ஒருவேளை லேட்டா வாங்கினா நல்லா இருக்கும். இல்லங்க, அவர்கிட்ட போய் சொன்னேன் சாக்லேட் காஃபி சூப்பரா இருக்கு அப்படின்னு. அடுத்து ஸ்டைலா எடுத்து போட்டு சாக்லேட் அதிகமா போட்டு கிண்டி கொடுத்தாங்க. டேஸ்ட் பண்ணுவாங்க. உண்மையாக டேஸ்டா இருக்குன்னு சொன்னோடனே நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், ஒன்று சூப்பரா இருக்குங்க அப்படின்னு சொன்னேன். அதோட ஸ்பெஷலா பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா சாக்லேட் போட்டு மில்க் போட்டு சூப்பரா பண்ணி கொடுத்தாங்க. செம்ம டேஸ்டா இருக்கு. போதும் நான் இன்னும் குடிச்சிட்டே இல்லைங்க, ஒரு வாய் கூட நான் வச்சிட்டு இல்லை. இவங்களே வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. சீரியஸா வயிறு கலக்கிடும். குடிச்சிட்டு பாத்துட்டு வேண்டாம். நீ மனுஷனே இல்ல தெரியுமா?
சும்மாவே 50 வாட்டி போற, இனி இதெல்லாம் குடிச்சிட்டீங்கன்னா 80 வாட்டி போன் உனக்கு கால் பண்ணிட்டே இருக்கணும், போனே ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் மனசார குடிச்சு பார்த்துட்டு போகணும். வீக்கெண்ட் வந்து செம்ம ஜாலியா இருந்துச்சு. இந்த பிரைவேட் பீச் ஓப்பன் ஆகி ஒரு 2 years கிட்ட இருந்துச்சு. பட் நம்ம வந்ததே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அதுக்கு வந்து வர்த்தா இருந்துச்சு. நம்ம டிக்கெட் எடுத்து வந்தோம், இந்த அந்த டிக்கெட்டை மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வாங்கி குடிச்சது எல்லாம் எக்ஸ்ட்ரா வாங்கி குடிச்சு செம்ம ஜாலியா செம்ம என்ஜாய்மெண்டா இருந்துச்சு. உமர் விளையாண்டு, உமர் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கெல்லாம் விளையாண்டு. ஆனா உண்மையாலுமே பாரன் பீச் வந்து இவ்வளோ நல்ல, என்ன சொல்றது, எதையாச்சும் சொல்லியா, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. பாரின்ல இருக்கிற மாதிரி இல்ல, வேற எங்கேயோ வேற ஏதோ கண்ட்ரில ஜாலியா ஃபன்னா என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு வைப் இருந்துச்சு. இங்க வந்தாலே அதெல்லாம் அது எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இவனுங்க பேச்சல கேட்காதீங்க, இவனுக்கு கண்ட கருமா திறந்தெல்லாம் பாத்துட்டு இருப்பானுங்க. சோ நம்ம நீங்க வீடியோ பாத்துட்டீங்கல்ல, சோ சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டே இருங்க. சோ வந்துட்டே இருக்கும். என்னடா பண்ணணும்? ஷேர் பண்ணணும், லைக் பண்ணுங்க. இவனுங்களை பத்தி என்னன்னு இருந்தோ அதெல்லாம் கமெண்ட்ல போய் சொல்லிருங்க. அடுத்த கமெண்ட்ல நம்ம பார்க்கலாம். So nice experience.